முதலாவது எடுப்போம் எப்படின்னா, முதலாவதாக ஒவ்வொரு பேரும் இருக்கிறதுக்கு விருப்பம். ஆமேன். நம்ம என்ன காரியம் செய்தாலும் ஃபர்ஸ்ட்டாக நாம் வர வேணும். அப்படி தான் நினைக்கிறீங்க? இல்லை நான் கடைசியாக தான் வர போகிறேன்னு சொல்கிறீங்களா? இல்லாட்டி எனக்கு எல்லாம் முதல் முறையான இடம் வேணும், எல்லாவற்றையும் நான் முந்தி இருக்க வேணும்னு தானே விரும்புகிறீங்க? அப்படி தானே எல்லாரும்? என்ன மற்றாக்கள் இல்லை, சூரியகுமாருக்கு மட்டும்தான் வேலை போல முதலாவது. ஆமேன். ஏன்னா வாழ்க்கையிலே நாங்கள் எங்கே போனாலும் முதலாவதாக தான் பெற வேணும். ஆமேன். பந்திக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயத்துக்கு முதலாவதாக வர வேணும். குடும்பத்தில் ஒரு நன்மை நடக்கிறேன்னு சொன்னால் முதலாவதாக வர வேண்டும். என்ன காரியங்களாக இருந்தாலும் நாங்கள் எங்களோட பங்களிப்பு முதலாவதாக இருக்க வேண்டும். அப்போது ஒவ்வொரு இடங்களையும் இருக்கும், ஊழியத்தில் இருக்கும், இல்லாட்டி தேசத்துங்களில் பார்ப்போம், முதன்மையானவர்களுக்கு தான் மதிப்பு கூட. ஆமேன். ஒரு ஜனாதிபதி இருந்தால் அவர் முதன்மையானவர் தேசத்தில். அப்போ அவர் தான் இப்போ நாங்கள் ஆரை செய்கிறோம், அந்த ஜனாதிபதியே இல்லாட்டி பிரதமரை தான் தெரிவு செய்கிறோம். ஆனால் அந்த கனம் யாருக்கு வருகிறது? அவரோட கூடைக்கார மனைவிக்கும் வரும். அவர் தான் முதன்மையான ஜனாதிபதி. என்ன சொல்லுவாங்க அவே சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் லேடி, முதன்மை பெண்மணி என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி சபை எங்கே உலகத்தில் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி தேவனும் சில காரியங்களை பார்க்கிறார். முதன்மையாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும், முதன்மையாக சில காரியங்களை நீங்கள் நானும் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமேன். எடுத்து வாசிப்போம். மத்தேயு கூட வசனங்கள் எல்லாம் பழைய புதிய ஏற்பாடுலாம் இருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமேன். என்னவா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு குறைவாக வேண்டுமா நிறைவாக வேண்டுமா? இதுக்கு மட்டும் வந்துச்சு. ஆமேன். எல்லாருக்கும் நிறைவாகத்தான் வேணும். ஆமேன். ஒன்றும் அறகுறையாக தேவையில்லை, நிறைவாக வேண்டுமா இருந்தால், சமாதானமாக இருந்தாலும் சரி, ஆசீர்வாதங்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் நிறைவாக எனக்கு வேண்டும், உங்களுக்கு வேண்டும், சபைக்கு வேண்டும், எல்லாருக்கும் வேண்டும். அப்போ அதுக்கு என்ன செய்யணுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் நானும் தேட வேண்டும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, எனக்குள்ளே இருக்கிறது, இந்த இடத்துல இருக்கிறது. அப்போ அதை தேட வேண்டும் நீங்கள் நானும். ஆமீன். நாங்கள் லீவ் இருந்தாலும் அது முதல் அறிவு கொடுக்குறோம், அந்த இடத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும், ஆலயத்துக்கு வர வேண்டும். ஆமேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கும், ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். ஆனாலும் எல்லாவற்றையும் விட்டு அந்த நாளை தேவனுக்கு என்று ஒதுக்கி முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடும்படியாக நீங்கள் நான் வருவமாக இருந்தால் கர்த்தர் எல்லாம் என்னென்ன எல்லாவற்றையும் கூட, அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது, கூட உங்களுக்கு அப்பொழுது இவைகள் எல்லாம் என்று சொன்னால் உண்டா? எல்லாம் நிறைவாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அது சமாதானமாக இருந்தாலும், சுகமாக இருந்தாலும், ஆசீர்வாதங்களாலும், பொருளாதாரத்தில் இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைவாய் கிடைக்க வேண்டுமா இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். அடுத்ததாக ஒன்று சொன்னால் நீதியை, அப்படித்தானே வசனம் சொல்லுகிறது, அவருடைய நீதியையும் தேடுங்கள். ராஜ்யத்தை எப்படி தேடுறீங்களோ அதுபோல தேவனுடைய நீதியையும் நீங்கள் தேடுங்கள். அப்போ இந்த தேவனுடைய நீதி எப்படி இருக்கிறதாம்? மனிதனுடைய நீதி எப்படி? அழுக்கான கந்தை. தேவனுடைய நீதி ஒன்று இருக்கு. ஆமேன். அந்த நீதியை நீங்கள் நானும் தேடுறவர்களாக இருக்க வேண்டும். நாம் பள்ளிக்கூடத்தில் 3ஆம் புத்தகத்தில் படிச்சிருக்கிறோம். மனுநீதி சோழன் டீச்சர்மாருக்கு தெரியும். அப்படிதான் என்ன சொல்றா? மனுநீதி சோழன் என்ன செய்து வரான்? படிக்கலையா? பள்ளிக்கூடத்தில் போலி வரும். விளங்கல. மகனுக்காக என்ன செய்வார்? கண்டுக்குட்டிக்காக மகனை தேர்காலில் வைத்து செய்தான். வாயில்லா பிராணிக்கு அவன் நீதி செய்யலாம், ஒரு மனிதன். ஆனால் தேவ நீதியும் வேறு வித்தியாசமாக இருக்கும். அந்த தேவ நீதியை நீங்கள் நானும் தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மனிதன், ஒரு ராஜா எப்படி தேவனுடைய நீதிக்காக அவன் என்ன செய்தானாம்? அவர் ஒரு நீதியை, வாயில்லா பிராணிக்கு நீதி செய்தான்.
அதுபோல் நீங்களும் நானும் நீதியை நடப்பிக்கிறவர்களாக, சத்தியத்தை கைக்கொண்டு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ முதல் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், கர்த்தருடைய நீதியை செய்ய வேண்டும். செய்யும் பொழுது என்ன நடக்கிறதாம்? இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், ஒன்றிலும் குறைவில்லை. ஆமேன். என்றால் கர்த்தருடைய பாடல படம் என்னவாம்? நிறைவானவர். ஆமேன். அவர் நிறைவானவர் வரும்போது குறைவெல்லாம் நீங்கி போகும். அந்த ஆவியானவர், அந்த நிறைவான தேவன் எங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அவர் நிறைவான அந்த ஆசீர்வாதம், நிறைவான நன்மை உண்டாகும்படியாக நீங்கள் நான் என்ன செய்யணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட வேண்டுமாயிருந்தால் முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மத்தேயு 23:26. குருடனான பரிசேயனே, நல்ல அழுத்தி சொல்லுங்க. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. 23:26 வசனம் வாசிங்க இல்லையா? அப்ப குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி இவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. இப்போ எங்கே முதல் சுத்தமாக்க வேண்டுமாம்? அதில் எப்படின்னா 25 வசனம் சொல்லுகிறது, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. முதல் என்ன செய்கிற ஆண்டவர்? வேதபாரகருக்கு பரிசேயருக்கும் ஐயோ. அங்கால என்னவாம்? பரிசேயருக்கு நீ குருடராகிய பரிசேயன் என்று சொல்லுகிறார். போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி சத்தமகள் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அனிதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அனிதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்ப நீங்க முதல் என்ன செய்யணுமா? அதனால நீங்க வெளிப்புறத்தை சுத்தமாக்க முதல் என்ன செய்வோம்? உள்புறத்தை முதலாவது சுத்தமாக்க வேண்டும். சுத்தமாக்கினா தான் தேவனுடைய நீதி உங்களுக்குள்ளே வரும், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வரும்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ என்ன செய்ய வேண்டுமாம்? நாங்கள் என்ன செய்வோம்? காலையில் எழும்பின உடனே எல்லாரும் டை அடிக்கிறார்கள், டை அடிப்பாங்க, முழுகிறாக்கள் முழுவாங்க, ஷம்பு போட்டு நல்லா ஃபுல்லாக குளித்து க்ரீம் எல்லாம் போட்டு லிப்ஸ்டிக் அடித்து எல்லாம் ஆலயத்துக்கு வரணும்னா முதல் நாளே எல்லாம் ரெடியாக எல்லா வேலையும் செய்து எல்லாரும் வந்துடுவாங்க. ஆனால் உள்புறம் நீங்கள் சுத்தமாக இருக்கிறதா? வெளிப்புறம் பார்க்க அழகாக தான் இருக்கிற, எல்லாரும் கோட்டும் சூட்டும் டையெல்லாம் கட்டி எல்லாரும் அழகாக வந்திருக்கிறீங்க. உங்களோட உள்புறம் எப்படி இருக்கிறது? இந்த உள்புறம் சுத்தமாக்க வேண்டும் முதல். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் என்ன சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த இருதயம் என்ன இருள் அடைந்து போய் இருந்தால், இந்த இருதயம் சுத்தமாக்கப்படாமல் இருந்தால் நாங்கள் ஒன்றும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது என்ன செய்யணுமாம்? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை நீங்கள் தேடுங்கள். அடுத்ததாக நீங்கள் உட்புறத்தை சுத்தமாக்க வேண்டும். எங்களுடைய சிந்தை சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த சிந்தையில் பாவம் இல்லாதபடி நீதியை நடப்பிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த இருதயம் என்ன சொல்லுவான்? திருக்குள்ளது மகா கேடு உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. இதில் இருந்து தான் எல்லா காரியங்களும், கேடான காரியங்கள் எல்லாம் வந்து எங்களை செயற்படுத்துறது. ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுறவங்களை எங்களோட ஆத்துமா தான் என்னவாம்? நியாய தீர்ப்புக்கு போகிறது எங்கே? இந்த ஆத்துமா. இவர் தான் எல்லா காரியத்தையும் செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கிறவர். இது மண்ணான சரீரம் மண்ணுக்கு போயிடும், ஆவி தேவனிடத்தை போயிடும். இந்த ஆத்துமா தான் இருக்கும். வேண்டாம், இவருக்கு தான் எல்லாம் தெரியும். இவர் தான் எல்லாவற்றையும் செய்ய தூண்டுறவரும் நடப்பிக்கிறவரும் அவர் தான். ஹல்லேலூயா. அப்போ இதில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எங்களுடைய இருதயத்தின் நினைவுகள், சிந்தைகள், பேச்சுக்கள் எல்லாம் என்ன சொல்லணுமாம்? சுத்தமாக்கப்பட வேண்டும், சீர் செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் தேவனிடத்திலிருந்து ஒவ்வொரு காரியங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ முதலாவது ராஜ்யத்தை தேட வேண்டும். அடுத்தது உங்களோட உட்புறத்தை நீங்கள் சுத்தமாக்குங்கள்.
உட்புறத்தை நீங்கள் சுத்தமாக்காமல் நீங்கள் ஒரு காரியத்தை இந்த இடத்துல பெற்றுக்கொள்ள முடியாது. பார்வைக்கு நாங்கள் ஐயோ ஹலோ ப்ரைஸ் ரோட் பிரதர் சிஸ்டர் ப்ரைஸ் ரோடுன்னு சொல்லி கொண்டு போகலாம். உள்ளுக்குள்ளே போறியா நீ, அவனுக்கு நான் செய்வேன் வச்சு செய்வேன்னு சொல்லுவாங்க. இதே கிறிஸ்தவ வாழ்க்கையில் அழகே இல்லை. கோபம் வரும், பிரச்சனைகள் வரும், சில காரியங்கள் ஒத்து வராட்டியும் அடுத்த நிமிஷம் நீங்கள் நானும் என்ன சொல்லணும், ஒப்புரவாக வேண்டும். ஆமென். ஒருவரை குறித்து ஒருவர் நாங்கள் குறை சொல்லாதபடி இருக்க வேண்டும். எங்களோட உட்புறத்திலே நாங்கள் சுத்தமாக்கப்பட்டவர்களாக நீங்கள் அணிவிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்று சொன்னால் தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அவர் எங்களை இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நாங்கள் வாயிலிருந்து சொல் புறவா முதலே அதை அறிந்திருக்கிற கர்த்தர் என்ன உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் அத்தனையும் அவர் அறிந்திருக்கிறபடினாலே இந்த இருதயம் உட்புறம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாள் சுத்தம் இல்லாவிட்டால் கர்த்தரை கேளுங்க, பரிசுத்த ஆவியானவரே என்னை ஆண்டவரே உச்சந்தந்த உள்ளங்கால் வரையும் என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே. எந்த காரியங்களையும் நாம் விடுபட முடியாமல் இருக்கிறோம், எந்த யாரோட கசப்பாக இருக்கிறோம் ஆண்டவரை, கசப்புகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. 2 காரியங்கள் இருக்குது, மன்னிக்கிறது வேற, மறக்கிறது வேற. ஆமென். அப்போ ஒரு ஆள் உங்களுக்கு பிழை செய்தால் குற்றம் செய்தால் நாம் மன்னிக்கலாம். அப்போ அந்த ஆள் செய்த காரியங்களை நீங்கள் நினைவில் வச்சுருப்பீங்களா, மறந்தே போயிடுவீங்களா? பொய் சொல்லக்கூடாது, நினைவில் இருக்கும். அதை எப்படி மறக்கிறது? செத்தா தான் அது போகும். அது நினைவில் அது உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் அது கசப்பாக இருக்கக்கூடாது, அது கசப்பாக வேறுவிடக்கூடாது. ஆமென். நாங்கள் மன்னிச்சுட்டோம், மறந்துட்டோம், ஆனால் அந்த நினைவு இருக்கும். நினைவு இப்போ கூட நான் அந்த காலத்தில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு நினைவில் இல்லையா? சின்ன வயசில் ஆற்றுல குளித்தது, குளத்தில் குளித்தது, கிணத்துல குளித்தது, நீச்சல் அடித்தது எல்லாம் ஞாபகம், எல்லாருக்கும் எல்லா ஞாபகம் இருக்கும். அதுக்காக நாங்கள் இப்போ ஆலயத்துக்கு வந்துட்டோம், முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்ன உடனே எல்லாத்தையும் நீங்கள் நானும் மறந்து அப்படியே புது மனுஷன் ஆகிட்டோமா? பேச்சு சொல் செயலில் தான் நீங்கள் நானும் புதிய மனுஷனாக்கப்படுகிறோம். ஆமென். பழையது கடந்து போனது, நான் எல்லாம் புதிதாயின. அதனால் நம்ம இருதயத்திலே நாங்கள் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ என்ன செய்யணுமாம்? உள்புறம் சுத்தமாக்கப்பட வேண்டும். அடுத்ததாக எடுத்து வாசிப்போம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 7:5. மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கின்ற உதிரத்தை எடுத்து ஆண்டவர் என்ன சொன்னார்? முதல் வசனத்தில் என்ன சொல்றார்? குருடனே. அடுத்ததாக என்ன சொன்னார் ஆண்டவர்? இல்லை முதல் நான் மத்தேயுல பார்த்தோம் இல்லை, முதல் சொன்னார் எப்படி? குருடனேண்டர். இப்போ என்ன சொல்றார்? மாயக்காரரே என்று சொல்கிறார். என்னவா மாயக்கார? சொல்லுங்க, அடுத்து வாசிப்போம். மாயக்காரரே, முன்பு உன் கண்ணில் இருக்கின்ற உதிரத்தை எடுத்து உத்திரத்தை எடுத்து போடு. உத்திரமண்டா உதிரம் என்ன அனுஷா? உதிரமண்டா ரத்தம். உத்திரமண்டு சொன்னா இந்த வீட்டுக்கு இது போடுவாங்க, வலை போடுவாங்க ஊரில். ஆமாம், வலை போடுவாங்க. என்ன ஜெயக்குமார் தெரியாதா? வலை அதை சொல்லுவாங்க. இல்லாட்டி அந்த இங்கிலீஷ் சொல்லுவாங்க, பீமன்னு சொல்லுவாங்க. அது முக்கியமான இருக்கு. என்ன சொல்லுவான்? மயக்காரரே, முன்பு உன் கண்ணில் இருக்கின்ற உத்திரத்தை எடுத்து போடு. பின்பு உன் சகோதரனின் கண்ணில் இருக்கின்ற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். அப்ப முதல் பார்த்தோம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேட சொல்லி, அடுத்தது உங்களோட உட்புறத்தை நீங்க சுத்தமாக்க சொன்னோம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுறார்? நீங்க கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு. அப்ப நாங்கள் என்ன செய்வோம்? மற்றவர்களோட குறைகளை நீங்கள் நானும் பார்த்து கொண்டே இருப்போம். ஆனால் அதை விட பெரிய குறை உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் அதை நாங்கள் கவனிக்கவே மாட்டோம். அப்போ அவன் சகோதரன் குறை எப்படியாம்? அது துரும்பு. அவங்களோட குறை எப்படி இருக்காம்? உத்தரத்தை போல பெருசாக இருக்குது. ஆமே. அப்போ அதை முதல் நீ எடுத்து போட்டு உண்ட சகோதரனோடு இருக்கிற அந்த இதை நீ பாரு. ஹல்லேலூயா. அப்போ ஏன்னு சொன்னால், இந்த கண்ணில் இந்த துரும்பு இருந்தால் என்ன நடக்குமாம்? இருளடைந்து போகுங்கிற கண். ஆமேன். அது அப்படி தானே இருக்கும். கண் சரியான தூசி இருந்தால், குறைகள் இருந்தால் என்ன செய்வோம்? கண் சரியான பார்வை அடைய மாட்டோம். ஆமேன். அப்போ அதை என்ன செய்வோம்? அந்த கண் இருளாக காணப்படும்.
சொல்லுவோம். அப்போ எங்களுக்கு பார்க்குறது எல்லாம் என்ன சொல்லுவோம், குறைவாக தான் தெரியும், எல்லாம் குறையாக தான் எங்களுக்கு தெரியும். அப்போது இந்த குறைவானதை எல்லாவற்றையும் நீக்க வேண்டுமென்றால் எங்களுடைய கண்கள் பார்வை சுத்தமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் என்ன செய்வோம், மற்றவரை குறையை பார்த்து 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 கொண்டு அதை கழிச்சு கொண்டே இருந்தால் உங்களுடைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்கள் விழுந்து போவோம். ஆமென். காரணம் என்றால் நீங்கள் நானும் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நான் இருந்த வண்ணமாக இருக்கக்கூடாது. உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, திருச்சபையாக இருந்தாலும் சபையில் சபையில் பெருகி தேவராஜ்யம் பெருக வேண்டும். அப்போ என்ன செய்ய வேண்டும், நாங்கள் மற்றொரு குறையை போய் செய்யக்கூடாது. அவன் அது செய்கிறாங்க, இவங்க இது செய்கிறாங்க, அப்படி இப்படி ஒன்றும் பார்க்கக்கூடாது. முதல் எங்கட கண்களில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட்டு அது பிறகு இது சாதாரணனுடைய கண்களில் இருக்கிற துரும்பை நீ பாரு. ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு நாங்கள் பெரிய பாவத்தை செய்து போட்டு மற்றவண்ட குறைய சொல்லக்கூடாது. சொல்லுவாங்கல்ல, முதல் உண்ட முதுவை நீ திரும்பிப்பார், உண்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அதை முதல் திரும்பி பார்த்து அதை முதல் சீர்படுத்து. எங்கட காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்கிறதாம், கண்ணில் உத்திரத்தை எடுத்து போடும். ஏன்னு சொன்னால் அது இருந்தால் என்ன சொல்லுவான், கண்கள் மறைக்கப்படும், அது இருளடைந்து போகும். 6:22 எடுத்து பார்ப்போம். மத்தேயுவிலே 6:22 என்ன சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. இந்த கண் என்னவா, இந்த சரீரத்தின் விளக்காய் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால், உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். சரீரம் முழுவதும் தெளிவாய் இருந்தால். ஆமென். ஓ சரி. கண்ணானது என்னவா, சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. விளக்காய் இருக்கிறது. அப்போ இந்த கண் தான் இருக்கணும். அப்போ இந்த உத்தரம் இருந்த இந்த கண் என்ன செய்யுது, இருளடைகிறது. இந்த கண் என்ன செய்வோம், தெளிவாய் இருந்தால், இந்த பார்வை எங்களுடைய நோக்கம் தெளிவாய் இருந்தால் என்னுடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். அப்போ உட்புறத்தை நாம் சுத்தமாக்க வேண்டும், இந்த சரீரத்தை நீங்களாலும் வெளிச்சமாக்குறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போதான் தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இப்போ முதலாவது என்ன செய்ய வேண்டும், இதோட ராஜ்யத்தை நீதியை தேடணும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக உட்புறத்தை சுத்தமாக்க வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாவதாக பார்த்தோம், முதல் என்னவாம், உன் உத்திரத்தை எடுத்து போடு. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இந்த கண் என்ன சரீரத்துக்கு விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அப்போ நாங்கள் எங்களுடைய கண்கள் பார்வை எங்களுடைய சிந்தை எல்லாம் என்னவா தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். எல்லாவற்றும் அந்த உத்தரம் இருந்தால் நாங்கள் இருளடைந்தவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நாங்கள் எல்லோரோடையும் சமாதானம், கூடுமான வரையிலே சமாதானமாக இருக்க நாங்கள் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நான்காவது அடுத்து பார்ப்போம். 5:24. அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஆமென். என்னவாம், அங்கேதானே பலிபீடத்தின் முன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் என்ன செய்வான், உன் சகோதரனுடனே நீ ஒப்புரவாகு. அப்போ முதல் என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று நான் பார்த்து கொண்டு வருகிறோம். நீதியை தேட வேண்டும், ராஜ்யத்தை தேட வேண்டும், உட்புறத்தை சுத்தமாக்க வேண்டும். சொல்லுங்க நீங்க. அடுத்தது உத்தரத்தை எடுத்து போட வேண்டும். இப்ப என்னவா, சகோதரனோடு ஒப்புரவாக வேண்டும். ஆமென். அப்ப முதல் நீ காணிக்க போடலாம், கரங்களை உயர்த்தி நம்ம துதித்து ஆராதிக்கலாம். ஆனால் முதல் குறை இருந்தால், உன் சகோதரனோடு உனக்கு குறைவு இருந்தால் அவரோடு ஒப்புரவாக என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அன்பு இல்லாவிட்டால் நம்ம வேதம் சொல்வது தேவன் அன்பாக இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்போ நம்மளுக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்பட்டிருந்தால் மற்றவர்களோடு நாங்கள் கூடுமான வரையில் சமாதானமாக இருப்போம். ஒருவரோட கூட நாங்கள் கசப்பாய் ஒருவரோடு கூட நாங்கள் கசப்பாக நாங்கள் இருக்க மாட்டோம். ஆமென்.
என்ன ஈசாக் ஒருவரோட கூட நாங்கள் கசப்பாக இருக்க மாட்டோம். அப்போ எல்லாரோடையும் முதல் சகோதரனோடு நீங்கள் என்ன செய்யணுமா? ஒப்புரவாக வேண்டும். ஏண்டா இந்த அன்பு இருக்குத்தானே, அன்பு என்ன செய்வோமா? நீங்கள் ஒருவர் நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். எல்லாரோட அன்பு எல்லாவற்றையும் பாவங்களையும் மூடும், குறைவு காணாது. இந்த அன்பு இருந்தால் உங்களோட என்னுடைய கண்ணில் இருக்கிற அந்த துரும்பு இந்த உத்தரம் ஒன்றே நீங்கள் நானும் காணவே மாட்டோம். ஆமென். ஏன்னா அன்பு எல்லா பேர்த்தையும் மூடும், அது அந்த அன்பு. அப்போ இந்த அன்பு தேவன் சொல்கிறா முதல் அன்பை கை கொள்ள வேண்டும். அப்போ இந்த அன்பை கை கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது ஆலோசனையா கட்டளையா? தேவனுடைய கட்டளை. நீங்கள் எல்லாரோடும் அன்பாக இருக்குது, ஆலோசனை இல்லை, இது கட்டளை. அப்போ இந்த அன்பாக நீங்கள் கூடுமான வரையில் எல்லோரோடும் நீங்கள் நானும் அன்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் என்ன செய்யலாம்? உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனை கொடுத்தார், சரீரத்தை புட்க கொடுத்தார். ஹல்லேலூயா. எப்படி இருந்தாம்? அது உழுது போட்ட நிலம் போல இருந்ததை பார்க்க என்ன சொல்லுவாங்க? அந்த கேடு அடைந்திருந்தேன்னு சொல்லுறது வேதம். அவ்வளமாக இருந்த ஏன் அவர் அழகும் சௌந்தரியம் நிறைந்தவர், சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கி லீலி அவர். ஆமென். அவர் உங்களுக்காக எனக்காக என்ன செய்தவர்? தன்னுடைய கொடுத்தார். ஏன்னு சொன்னால் நீங்களும் நானும் ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவர்கள், ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவர்களை கர்த்தருக்கு தகுதிப்படுத்தினார். ஆமென். அவர் நாங்கள் அறியாமல் இருந்தோம், அவர் உங்களுக்காக எனக்காக இறங்கி வந்தார். பரலோகத்தை விட்டு அவர் இறங்கி வந்து உங்களை என்னை மீட்டு கொண்டார். காரணம் என்ன? அந்த அன்பு. அந்த அன்பு தான் உங்களை அவ்வளவு ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களை என்னை மீட்டுக்கொண்ட அந்த அன்பை நினைத்தோம் என்று சொன்னால் நாங்கள் மற்றவர்கள் எல்லாரையும் அன்பு செலுத்துவோம். மற்றவர்களை நீங்கள் நானும் அன்பு செலுத்துவோம். ஏன்னா தேவ கட்டளை அந்த அன்பு செலுத்தும் பொழுது. அப்போ அந்த அன்பு இருந்தால் நாங்கள் எங்கள் சகோதரனோடு எந்த நாளும் நான் கசப்பாக இருக்க மாட்டோம். அவர்களோடு நீங்கள் நான் எப்படி இருப்போமா? ஒற்றுமையாக இருப்போம், அன்பாக இருப்போம். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் என்ன செய்யணுமாம்? சகோதரனோடு ஒப்புரவாக வேண்டும். ஒப்புரவாகினா தான் சபையிலே சரி, உங்களுக்கு வாழ்க்கையில் சரி, குடும்பத்தில் சரி நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ சகோதரன் எனக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குறைகள் இருக்கும். கூட பிறந்த சகோதரனும் குறைகளை செய்வாங்க, ஒவ்வொரு காரியங்களை செய்வாங்க, சகோதரிகள் செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் எல்லாத்தையும் விடலாம். வாழ்க்கையில் நம்ம கூட பிறந்த சகோதரிகள் முக்கியம், சகோதரர்கள் முக்கியம். உலகத்தை சொல்லுவாங்க, எத்தனை காரியங்கள் செய்தாலும் சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் முக்கியம். அவங்களே நாம் போனால் இழந்தால் ஒரு நாளும் காண போகிறதில்லை. அதே மாதிரி திருச்சபையில் நீங்கள் நாமெல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். ஒவ்வொரு பேரையும் நாங்கள் அன்பு செலுத்துகிறவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அந்த அன்பு என்னவாம்? ஆலோசனை அல்ல, தேவனுடைய கட்டளை. அதை நீங்கள் நானும் கைக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. லூக்கா எடுத்து வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 14:28 வாசிப்போம். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து, தொடர்ந்து வாசிப்போம். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை அல்லது ஒரு வீட்டை இல்லாட்டி ஆலயத்தை எதனால ஒன்றை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் கேள்விப்படுகிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லின் செலவை கணக்கு பாராதிருப்பானோ. அப்போ ஒருவன் ஒரு காரியத்தை செய்ய முதல் 1க்கு 10 தரம் யோசிக்க வேண்டும். இப்போ சுருக்கமாக ஆண்டவர் சொல்வேனுவாம், அஸ்திவாரத்தை போட்ட பிறகு நீ கணக்கு பார்க்காத, அதுக்கு முதலே கணக்கு பார்த்து இந்த கோபுரத்தையோ இந்த வீட்டையோ இந்த குடும்பத்தையோ கட்ட உன்னால் எவ்வளோ முடியுமோ அந்த பட்ஜெட்டை போடுங்க. ஆமென்.
எல்லாருக்கும் ஓவர் பட்ஜெட்டாக போயிடும் சில காரியங்கள். அதான் இந்த டேவிட் பிரதர் சொன்னார், இலங்கைக்கு போக போகிறீங்க, வெள்ளிக்கிழமை சொன்னேன், முதல் கணக்கு பாருங்கள் எவ்வளோ வரும். நம்ம 30 கணக்கில் நிற்கிறோம், சில கூட போகும்போல இருக்கு. முதல் எழுதி கணக்கை பாருங்கள். போயிட்டு அங்கே போயிட்டு இங்கே அடித்து கொஞ்சம் காசு போட அங்கே போடன்னு நாங்கள் நிற்கலாம், எல்லாம் ஆயத்தமாக போக வேண்டும். அப்போ அங்கே போனால் ஏன்னா நாங்கள் வெக்கப்பட்டு போகக்கூடாது. எந்த இடத்திலும் நாங்கள் கத்தர் விட மாட்டேறங்களே. ஆமேன். ஏன்னா அவரை ஊழியத்துக்கு போகும்பொழுது கத்தர் எல்லாவற்றையும் சந்திக்கிறது அவன். ஆமேன். அப்போ ஒரு நாள் அவர் வெக்கப்பட்டு போக விட மாட்டார். இதில் என்ன சொல்லுறதாம், நீங்கள் முதலில் சிலவை கணக்கெடு. நான் முதல் பார்த்தோம் தேவனோட ராஜ்யத்தை நீதியை தேட சொல்லி பார்த்தோம். முதல் உட்புறத்தை முதல் என்ன சுத்தமாக சொல்லி பார்த்தோம். கண்ணில் உள்ள உத்திரத்தை எடுத்து போட சொல்லி பார்த்தோம். சகோதரனோட ஒப்புரவாக சொன்னோம். இதில் 5வது முதலில் சிலவை கணக்கு பார். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒரு காரியம் செய்ய முதல்ல 1க்கு 10 தர நாங்கள் யோசிக்க வேண்டும். அது எல்லாம் செய்ய ஆசை தான் நமக்கு. ஆமேன். எல்லா காரியங்களும் செய்ய எங்களுக்கு ஆசை. ஆனாலும் நமக்கு திராணி இருக்கான்னு முதல் யோசிக்க வேண்டும். மற்றவர் செய்கிறான்னு சொல்லி நாங்கள் அது செய்கிறதுக்கு ஒரு நாளும் முயற்சி பண்ணக்கூடாது. எங்களோட வருமானம், எங்களோட குடும்பம், நமக்கு என்ன தேவை. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டு பக்கத்தில் வீடு கட்டியிருக்கிறாங்களே எல்லாரும். 2 மாடி 3 மாடி வீடு, நாளைக்கு 10-12 அறையோட வீடு கட்டி வச்சுக்கிறாங்க. ஒரு வீடு இல்லை, 4 வீட்டில் நிறைய வீடு கட்டியிருக்கிறாங்க. எங்களோட பெரிய பாடமான அவருக்கு 72 வயசு, 2 வீடு கட்டி வச்சுக்கிறார். அப்படி அவர் லண்டனில் இருக்கிறார். ஆனால் என்னத்துக்கு இது? வீட்டில் இருக்கிற 2 அறை 3 அறை 4 அறையோட ஒரு வீடு. அப்படித்தானே இருந்தது. முதல் 2 அறை வீட்டோட இல்லாட்டி பிராந்தியிலே குடும்பமாக படுத்து தூங்கின காலமெல்லாம் எல்லாருக்கும் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க, திராணிக்கு மிஞ்சி எல்லாரும் பெரிய பெரிய வீடுகள், ஒரு 4 சரி கூடிமானவர் 4 அறை வீட்டோட படியோ ஹோல் கிச்சன் படியோ 2 பாத்ரூம் 3 பாத்ரூமோட வீடை கட்டினா அழகாக இருக்கும், செலவும் குறைவு இருக்கும். ஆமாம். சில பேர் வெளிநாட்டில் கொண்டு வந்தால் புளிப்பு குணம். ஆமேன். அப்படியெல்லாம் இருக்காவிட்டு நம்ம அழகாக கட்டணும். ஆமேன். ஏன்னு சொன்னால் எந்த காரியம் செய்ய போனாலும் நான் நின்று யோசிக்க வேண்டும், இது தேவையா. முதல் யோசிக்க வேண்டும். செலவை கணக்கு பார்க்குற மாதிரி இது நமக்கு தேவையா, தேவையில்லாட்டி அந்த காரியத்தை விட்டுறணும். அப்போ முதல் கூட என்னுடைய செலவை நீங்கள் நானும் கணக்கு பார்க்க வேண்டும். இதால் திராணிக்கு மிஞ்சி நாங்கள் ஒரு காரியத்தை செய்த போய் நாங்கள் கடன் கஷ்டம் என்று சொல்லி நெருக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அதை விட முதல் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், எப்படி இந்த காரியத்தை செய்ய வேண்டும். நம்ம கிறிஸ்தவராக இருக்கிற நீங்கள் நான் ஜெபம் பண்ணணும். ஒரு காரியத்துக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. முதல் ஜெபம் பண்ணால் கர்த்தர் சொல்லுவார், காரியத்தை வாய்க்க பண்ணுற தேவன். ஹல்லேலூயா. நான் அநேகமாக சொல்லுவேன், நாங்கள் இந்த 2வது வீடு கட்டக்குள்ளே நான் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். 10 வருஷத்துக்கு முதல் இப்படி கட்ட வேண்டும் ஜெபம் பண்ணி தான் கர்த்தர் சமூகத்தில் அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணார். அதனால் அப்போ கடன் இல்லாமல் நான் வாழ வேண்டுமா, கஷ்டம் இல்லாமல் வாழ வேண்டுமா, நிம்மதியாக தூங்க வேண்டுமா இருந்தால் செலவை நீங்கள் நானும் கணக்கு பார்க்குறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர் செய்கிறார்களுக்குன்றதுக்காக நீங்கள் நானும் செய்ய ஒரு காரியத்தை கூடாது. ஹல்லேலூயா. முதலில் செலவை ஏன்னா நாம் கடனாளியாக இருப்பதற்கு செலவை கணக்கிட வேண்டும். முக்கியமான ஒரு காரியம் 12:29 மத்தேயுல 12:29 6வது காரியம். மத்தேயு 12:29. அன்றியும் பலவானை முந்தி கட்டினாலே ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினாலே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். ஆமென். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினேனாயில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். அப்ப 2 காரியங்களில் பலவனாரு பிசாசு. அப்ப இந்த உலகம் ஆருக்குள்ள கீழ்ப்படிக்கப்பட்டிருக்கிறது, பிசாசோட ஆளுகைக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் நானும் தப்பி பிழைச்சி தேவனுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறார். யோபு அவன் குடும்பத்தை அவர் எப்படி அக்கினி வெயில் அடைத்து பாதுகாத்து, அதுபோல உங்களையும் உங்கள் குடும்பத்தை உங்களுக்கு உண்டானவைகள் சகலவற்றையும் கர்த்தர் பாதுகாத்து வைத்திருக்கிறார். அப்போ பலவானை என்ன சொல்ல முந்தி கட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் அநேகம் பேரை அவன் என்ன செய்ய வைத்திருக்கான்,
கட்டி வைத்திருக்கிறான். அநேகம் பேரை அவன் கட்டி வைத்திருக்கிறான். அதனால நீங்க அவனை முதல் என்ன செய்யணும்? முந்தி கட்ட வேண்டும். முந்தி கட்டினால்தான் நாங்கள் என்ன செய்வோம்? கொள்ளையடிக்கலாம். ஹல்லேலூயா. அவனை கட்டினா தான் இந்த ஆத்துமாக்களையோ சரி அவன் கட்டி வைத்திருக்கிற மனிதர்களையோ நீங்களும் நானும் கொள்ளை பொருளாக கொண்டு வர வேண்டுமா இருந்தால் அந்த பலவானை நீங்கள் நானும் முந்தி கட்ட வேண்டும். அப்போ பலவானை முந்தி கட்டுறா எப்படி? கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிசாசை இயேசுவின் நாமத்திலே கடிந்து கட்டி அப்புறப்படுத்துறேன், முடிச்சு. அப்படியா? அவன் ஓடிடுவான். வேதம் சொல்லுறது இப்படியான பிசாசுகள் எப்படியாம்? உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தான் கட்டி நாம் வெளியேற்ற முடியும். அப்போ உபவாசம் இல்லாமல் ஜெபம் இல்லாமல் வந்து பிசாசு ஓடன்னு சொன்னால் சிரித்து கொண்டே இருப்பான். பவுலையும் தெரியும், அவன் திறதி சிரிப்பான். நமக்கு நீங்களும் நான் உபவாசம் பண்ணி ஜபிக்கிறவளாக இருக்க வேணும். ஹல்லேலூயா. அப்போ தான் பலவானே கட்டலாம். நீங்கள் நினைக்க வேணாம், இப்போ ஆத்துமாக்களுக்காக சொல்லவில்லை, உங்களுடைய குடும்பத்துக்கு எதிராக, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கைக்கு எதிராக அவன் கிரியை செய்தான் என்று சொன்னால் தாய் தகப்பன் கண்டிப்பாக பிள்ளைகளுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு சரீரத்தில் வியாதி இருந்தால் முதல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, சபையாரும் ஜெபம் பண்ணுவாங்க. பலவீனமாக நீங்கள் டேப்லெட் எடுக்கிறீங்க சண்டா நீங்கள் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்காதீங்க. ஆனால் ஜெப நேரத்தை கூட்டி நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணாவட்டி நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யலாம். பலவானை முந்தி கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. பலவானை முந்தி கட்டினா தான். என்று சொன்னால் அநேகம் பேர் நாங்கள் வாரம் உபவாசம் இல்லை பலவீனமாக ஒரு நேரம் சரி நீங்கள் ஃபாஸ்டிங் இருங்க. அப்போ பலவானை கட்டலாம். சபை ஆத்துமாக்கள் முதல் உங்களோட குடும்பத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பிள்ளைகளை வஞ்சிக்கிறவன் அவனே யாரை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி அவன் சுற்றி திரிகிறான். பிள்ளைகளை நீங்கள் முதல் காத்துக்கொள்ளணும். ஏன்னா குடும்பம் முக்கியம். குடும்பம் இருந்தால் தான் நீங்கள் ஊழியம் செய்கிறான்னு சரி, சாட்சியாக வாழ்கிறான்னு சரி, எதாக இருந்தாலும் குடும்பம் பிள்ளைகள் முக்கியம். அப்போ நீங்கள் முதல் அதுக்காக உங்களோட குடும்பத்துக்கு விரோதமாக கிரீசுற பொல்லாத பலவானை கட்ட வேண்டுமா? நீங்கள் அவனை விட பலவானாக இருக்க வேண்டும். அப்போ பலவானாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஆவியானவரை பலன் உங்களுக்குள்ள வர வேண்டும். ஆமென். தேற்றரவாள் அவர் உன்னத பலத்தினால் உங்களை அவர் இடைகட்ட வேண்டும். அந்த ஆவியான ஒரு பலன் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் அவனை நீங்கள் முந்தி கட்டலாம். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் அவன் நம்மளை வஸ்திரமெல்லாம் கிழித்து ஓட விடுவான். ஆனால் நீங்கள் நான் ஜெபிக்கிறவளாக தேவ சமூகத்தில் என்ன சொல்ல போராடுறவளோ உபாசி ஜெபம் பண்ணால் அந்த பலவானை நீங்கள் நான் முந்தி கட்ட முடியும். ஹல்லேலூயா. பிசாசானவன் முதல் கை வைக்கிறது குடும்பத்தில் வைப்பான், பிள்ளைகளை வைப்பான், ஹல்லேலூயா, ஊழியத்தில் வைப்பான். ஆனாலும் நீங்கள் நான் நல்லா ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சபைக்கு கத்த தந்த ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஊழியக்காரர்கள் மூப்பர்மார் நீங்கள் உத்தரவாதி. ஹல்லேலூயா. அதே மாதிரி விசுவாச குடும்பத்தார் நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணணும், நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் நீங்கள் தெரியாது. ஒவ்வொரு பேருக்கு இந்த இருக்கிற பேர் அவ்வளோ பேருக்கு நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன். பேர் சொல்லி முழு பேர் ஒருவர் கூட விடாமல் நான் ஜெபம் பண்ணுவேன். அதே போல் ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஒவ்வொரு பேர் சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். அந்த குடும்பங்களுக்கு தெரியும் அவங்களோட பேசினா அந்த குடும்பங்களுக்கு என்ன தேவை உண்டு, உங்களோட வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு அவங்க என்னத்தை எதிர்பார்க்குறாங்க, ஒவ்வொரு வேறு காரியங்களும் தெரிந்தால் அவரோட கதைத்தான் நீங்கள் அதை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ பலவானை நீங்கள் நானும் முந்தி கட்டிட வேண்டும். ஹல்லேலூயா. கட்டினா தான் என்ன செய்வோம்? இந்த பிசாசுட ஆளுகையிலிருந்து நாங்கள் ஜனங்களை மீட்டு கொள்ளலாம். அப்போ தான் இந்த கொள்ளையாடின பொருளாக நாங்கள் இந்த ஆத்துமாக்களை சபையிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் முதல் பலவானை நீங்கள் நானும் முந்தி கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. கடைசி அடுத்து வாசிப்போம். உங்களுக்கு விஷயம் டைம் தெரிஞ்சு போயில எல்லாருக்கும். ஆமாம். மார்க்கு 13:10. மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். என்ன அரமணித்தாலும் இருக்கா? இப்போ என்னென்ன காரியம்? 7 காரியம் நான் பார்த்துறாங்க. இப்போ 7வது காரியத்தில் 6 காரியத்தை சொல்லுங்க பார்ப்போம். என்னென்ன உண்டு? அடுத்தது உள்புறத்தை சுத்தமாக்கு. 3வது உத்தரத்தை எடுத்து போடு. 4வது சகனோட. 5வது கணக்கு பாரு. கணக்கை
பாருங்க. அடுத்தது பலவானை முந்திக்க பலவனை முந்தி கட்டு. 7வது வாசிங்க. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். சகல ஜாதிகளுக்கும், தமிழா இருந்தாலும் இவரா இருந்தாலும் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்ப சகல ஜாதிகளுக்கும் கர்த்தருடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் முடிவு வரும். எல்லாரும் நாம் என்ன செய்வோம்? இதனுடைய வருகை தாமதமாக என்று சொல்கிறோம். ஆனால் வேதம் சொல்றது எல்லாருக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாங்கள் என்ன செய்யணுமா? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ சுவிசேஷம் சொல்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ போய் போ, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற விதமாக எப்படி நான் சொல்ல வேண்டுமோ அந்த இடத்துல நான் நாவிலிருந்து பேசுவேன். ஆமென். சுவிசேஷம் சொல்ல போனால் நம்ம ஜெபத்தோடு உபவாசத்தோடு போனால் கர்த்தர் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த இடத்துல எப்படி அவர் கேட்குற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டுமோ அதை கர்த்தர் எங்களுக்கு சொல்லுவார். ஹல்லேலூயா. என்ன ஆவியான ஒரு பலத்தினால நீங்கள் நான் போகும்பொழுது, ஆவியான ஒரு பலத்தினால போய் நான் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த இடத்திலே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சுவிசேஷம் முதல் என்னவாம்? சுவிசேஷம் முந்தே பிரசங்கிக்கப்பட ஏன்னு சொன்னா அப்பதான் முடிவு வரும். அப்பதான் சகல ஜனங்களும் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தே பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னு சொன்னால் தேவனுடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. ஆமென். நீங்க பார்த்தீங்களா டிவியில் ஓட விடுறான்னு ஒரு சர்வதிகாரி அமெரிக்காவில் வந்து ஒருவனை மதிக்கிறான் இல்லை, ஓட ஓட விடுறான் ஒவ்வொரு ஆளு. ஒரு நாட்டில் ஜனாதிபதி அவன் செலன்ஸ்கி உக்ரைன் அதிபர் என்ன செய்கிறான்? வெளியில் போட்டு திரத்தி விடுறான். எந்த நாட்டிலையும் ஒரு நாளும் செய்ய மாட்டான். அவன் சின்ன நாடாக இருந்தாலும் அவன் தைரியமாக பேசினான். நீ யாரா டொனால்டு? நானும் உன்ன மாதிரி ஒரு ஆள் தான். அது மாதிரி தான் நான் எங்களை யார் தடை வந்தாலும் நீங்கள் நானும் தேவனுக்காக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்காக நீ பெரியவன் சிறியவன் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாரும் நீங்கள் நானும் ஒன்றா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் முதல் பலவானை முந்தி கட்ட வேண்டும். அடுத்ததாக என்ன செய்யணுமா? சுவிசேஷத்தை சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். கடைசி அடுத்து வாசிப்போம். ஏசியா 61 அதிகாரம் முதல் 3 வசனம். ஏசியா 61 முதல் 3 வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய. பாருங்க, என்னத்துக்காம் கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார். அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை. முதல் ஆவியானவர்களுக்கு இருக்க சிறுமைப்பட்டவர்கள். சிறுமைப்பட்டவர்கள் என்றால் பிசாசானவனுக்குள்ள இருக்கிறவர்கள் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். அவர்களை கேளிக்கை பொருளாக அவனிடத்து பயன்படுத்துவான். ஆனால் அப்படி சிறுமைப்பட்டவர்களுக்கு என்னவாம்? சுவிசேஷத்தை நீங்கள் நானும் அறிவிக்க வேண்டும். அதுக்காகத்தான் உங்களையும் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலையும் கூறும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னை அபிஷேகித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த அபிஷேகம் வந்தது ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும், சில ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர் மட்டும் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து மட்டும் ரபா 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 ஷக ரபா தர கக்கர ரபான்னு சொல்லி போகிறதுக்கு இந்த அபிஷேகம் இல்லை. சிறுமைப்பட்டவர்களுக்கு என்ன செய்வோம்? சுவிசேஷத்தை அறிவிக்கப்படியாக கர்த்தர் செய்தார். அப்படி செய்யும் பொழுது சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர்களை அபிஷேகம் பண்ணி என்னவாம்? துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கவும், துயரத்துக்கு பல ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார்.
அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமை கண்டு நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அப்ப நீங்களும் நானும் நீதியின் விருட்சமா இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணினார். அப்ப அந்த அபிஷேகம் இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணுமாம்? சிறுமைப்பட்டவர்களுக்கும் கட்டுண்டவர்களுக்கும் காயப்பட்டவர்களுக்கும் துயரப்பட்டவர்களுக்கும் நாங்கள் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களா நீங்கள் நானும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.